இன்றைய தினம் நமது வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் ஒரு சயின்ஸ் சிடி வெளியிடப்பட்டது. அந்த சயின்ஸ் சிடி படிக்கின்ற மாணவர்களுக்கு, குறிப்பாக பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எளிய பொருளிலே நம்மிடம் கிடைக்கிற, நம்ம ஊரிலே கிடைக்கிற சாதாரண பொருளில் இருந்து என்ன வகையான சயின்ஸ் பொருளை உற்பத்தி செய்ய முடியும், அதை செய்து காட்ட முடியும், அது மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே பயன்படுத்த முடியும் என்கின்ற அரிய நோக்கத்தோடு தருமபுரியில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஜெயபாண்டியன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நமது வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு சயின்ஸ் சிடியை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சயின்ஸ் சிடியினுடைய முழுமையான இங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த ரோபோனுடைய செயல் வருகிற ஜூலை 15ஆம் தேதி கல்வி கண் திறந்த, கல்விக்கு ஆற்றல் கொடுத்த, ஆக்கம் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளில் இந்த கல்லூரியிலேயும் தருமபுரி ராஜாஜி நீச்சல் குளத்தில் இந்த ரோபோ எப்படி சுற்றி சுற்றி தண்ணியில படகு பிரயாணம் செய்கிறது என்பதை அவர்கள் காட்ட இருக்கிறார்கள். அத்தோடு இந்த பகுதியிலே இருக்கிற சாதாரண பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு வகையான விஞ்ஞான பொருட்களை கண்டுபிடிக்கின்ற அந்த சீடியை தான் இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த சீடியினுடைய வெளியீடு ஜூலை 15ஆம் தேதி மிக சிறப்பான முறையில் இந்த கல்லூரியில் வெளியிடப்படும் என்பதை சொல்லி, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், இங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, கல்வி அறக்கட்டளை சார்பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தருமபுரியில் மாணவர்கள் சமுதாயம் அறிவியல் சமுதாயமாக மாறுவதற்கான ஒரு அறிவியல் மியூசியத்தை நல்லம்பள்ளி பக்கம் நாகர்கூடலில் நிறுவ இருக்கிறோம். அந்த மியூசியத்தினுடைய விழிப்புணர்வுக்காக ஒரு சயின்ஸ் சிடி வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ எத்தனையோ டிராயிங் வரையணும்னா ஒரு டிராயிங் புக்கெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஒரு மாடல் அமைக்கணும்னா ஒரு மாடல் சிடி வேணும்ன்றதுக்காண்டி மாணவர்களுக்கு ஒரு 30 வகையான போர்டு எப்படியெல்லாம் நம்ம உருவாக்க முடியும், அந்த உருவாக்குதல் எந்தெந்த மாதிரியான ஸ்டேரிங் 30 மாறுதலையும் 30 ஸ்டேரிங் அமைச்சிருக்கிறோம். அந்த சிடி தான் இப்போ வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் நாங்கள் மாணவர்களுக்காக வழங்கினோம். இனி எல்லா காலேஜுக்கும் வழங்க போகிறோம். இது போக விரைவில் காமராஜர் ஐயா பிறந்த நாள் அன்று மிட்டாய் கொடுக்காமல், வெடி போடாமல் மாணவ சமுதாயம் அறிவியல் சமுதாயமாக மாறுவதற்கான ஒரு வாட்டர் ஃபுட்பால் விளையாடக்கூடிய ரோபோ போட்டி ஒன்று வருவான் வடிவேலன் காலேஜ் சார்பில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த மாதிரி புதிய புதிய விளையாட்டு மூலமாக புதிய புதிய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த சயின்ஸ் சிடி இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. இது 2020 அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவுகளை நினைவாக்குவதற்காக ஒரு இந்தியன் சயின்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒரு மியூசியத்தை தருமபுரியில் நிறுவ போகுது. இந்த மியூசியம் மாணவர்களுக்கு எந்த அளவில் உதவும் என்பதை இப்போ நாங்கள் வெளியிட்ட சயின்ஸ் சிடி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலும் விவரத்திற்கு இந்தியன் சயின்ஸ் 2020.com இணையதளத்தில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எது நிற்குதோ அந்த கை காமிச்சு எது நிற்குது அந்த பக்கம் நீங்க ஆப்ரேட் பண்ணுறீங்க. நீங்க அந்த பக்கம் ரிமோட்டோட காமிச்சு, ரிமோட்டோட இந்த பக்கம் டேர்ன் ஆகும். இதே அந்த பக்கம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸோட அவுட்டர் கவரிங் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸோட அவுட்டர் கவரிங் பிளாஸ்டிக்ஸ் இது வீட்டில் இருக்கிற
குழந்தைங்க விளையாடுற காரோட மோட்டார் சார் இது வந்து ஸ்போக்ஸ் கம்பி வீட்டில் நம்ம சைக்கிள் இருக்கிற ஸ்போக்ஸ் கம்பி சார் இது பெண்ட் பண்ணியிருக்கோம். எம்சி யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ரிமோட் காரோட உள்ள இருக்கிற போர்டிங் சிஸ்டம்லாம் அதே போர்டிங் சிஸ்டம் தான் சார். இது வந்து ஒரு மோட்டருக்கு வந்து 2 9 வோல்ட்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் சார். அதே மாதிரி உள்ள இருக்கிற போர்டுக்கு வந்து ஒரு 9 வோல்ட்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க சார். இது வந்து ரிமோட் காரோட அதே ரிமோட் தான் சார். இது வந்து ஹாட் பாக்ஸ்ல பத்திரிகையாக பண்ணிருக்கோம். ஒரு சாதாரண பொருள்ல இந்த சயின்ஸை எப்படி கொண்டு வர முடியும் பண்ணி காட்டுறது ஒரு சாதாரண பொருள். நம்ம கிட்ட தென்னை அன்றாடம் கிடைக்கும். இந்த ஹாட் பாக்ஸ் கவரு, இந்த சைக்கிள் பேட்டரி சயின்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றத காரணம் தான். சாதாரண பொருளையும் பயனுள்ள பொருள்களை செய்ய முடியும் என்பதற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த சயின்ஸினுடைய மெத்தட்ஸ், அந்த மாடலர்களை இந்த சீடியில இருக்கு. இதை போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் இருந்து என்ன பண்ணலான்ற அந்த சயின்ஸ் உங்களுக்கு வெளிப்படும்.